வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி நைஜீரியா, பிரேசில், கயானா நாடுகளுக்கு 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டுச் சென்றார். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய பால்வளத்துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் கேட்டுக் கொண்டுள்ளார். கூட்டுறவுத்துறை மூலம் பல்வேறு கடன் திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மும்பை சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆதில் கல்யாண்பூர், பிரஜ்வால் தேவ் இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி நைஜீரியா, பிரேசில், கயானா நாடுகளுக்கு 5 நாள் அரசுமுறை பயணமாக புதுதில்லியிலிருந்து இன்று புறப்பட்டுச் சென்றார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேற்கு ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள இந்தியாவின் நட்பு நாடான நைஜீரியா நாட்டிற்கு பயணம் மேற்கொள்வது இதுவே முதல் முறை என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த பயணம் இவ்விரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கு உதவிடும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நைஜீரியாவில் உள்ள இந்திய வம்சாவளியினரை சந்தித்து கலந்துரையாட ஆவலுடன் உள்ளதாக அவர் கூறியுள்ளார். நைஜீரியா பயணத்திற்கு பின்னர் பிரேசில் செல்லும் பிரதமர் G20 உச்சிமாநாட்டில் பங்கேற்கிறார். இந்த மாநாட்டுக்கு இடையே பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து விவாதிக்க உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கயானா நாட்டு அதிபர் திரு முகமது இர்ஃபான் அலியின் அழைப்பை ஏற்றுச் செல்லும் திரு நரேந்திரமோடி அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகிறார். இந்த பயணத்தின்போது பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்தும் விவாதிக்க உள்ளதாக அவர் கூறியுள்ளார். பின்னர் அங்கு நடைபெறவுள்ள கரீபியன் கூட்டமைப்பு நாடுகள் உச்சிமாநாட்டிலும் பிரதமர் பங்கேற்கிறார். கடந்த 50 ஆண்டுகளில் இந்திய பிரதமர் கயானா நாட்டிற்கு செல்வது இதுவே முதல் முறையாகும். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் பங்கேற்க வேண்டுமென்று மத்திய பால்வளத்துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையை அடுத்த வேலப்பஞ்சாவடியில் தனியார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு மாணவ மாணவியருக்கு பட்டங்களை வழங்கி அவர் உரையாற்றினார். மாணவர்கள் தங்களது இலக்குகளை எட்ட தொடர்ந்து முயற்சிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். கல்வி கற்பித்த ஆசிரியர்களின் சிறப்புகள் குறித்தும் மாணவர்களிடம் திரு ஜார்ஜ் குரியன் விரிவாக எடுத்துரைத்தார். கூட்டுறவுத்துறை மூலம் பல்வேறு கடன் திட்டங்களை தமிழக அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக மாநில வனத்துறை அமைச்சர் திரு பொன்முடி தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற கூட்டுறவு வார விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு 184 கோடி ரூபாய் அளவிலான கடனுதவிகளை வழங்கினார். அனைத்து அத்தியாவசிய பொருட்களும் கூட்டுறவு நியாய விலைக் கடைகள் மூலம் மக்களுக்கு வழங்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கால்நடை பராமரிப்புக்காக 21 கோடி ரூபாயும், பயிர்க்கடனாக 385 கோடி ரூபாயும் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். கூட்டுறவு சங்கங்கள் அனைத்து தரப்பினரும் பயனடையும் வகையில் மக்கள் இயக்கமாக செயல்பட்டு வருவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவவேலு தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடைபெற்ற அகில இந்திய கூட்டுறவு வார விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் 163 பயனாளிகளுக்கு 9 கோடியே 32 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடனுதவிகளை வழங்கி பேசினார். விவசாய கடன், கால்நடை பராமரிப்பு, மகளிர் சுய உதவிக் குழு கடன், மாற்றுத்திறனாளிக்குரிய கடன் ஆகிய இந்த 4 வகையில் 1063 பயனாளிகளுக்கு 9 கோடியே 33 லட்சம் ரூபாய்க்கு இங்கே கொடுக்க இருக்கிறார்கள். கூட்டுறவு இயக்கம் என்பது மக்களோடு மக்களாக இருக்கிற ஒரு இயக்கம். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களாக இருக்கலாம், அல்லது நிலவள வங்கிகளாக இருக்கலாம், அல்லது அரசியல்கள் சார்ந்திருக்கிற கூட்டுறவு நாணய சங்கமாக இருக்கலாம், அல்லது நகரப்புறத்தில் இருக்கிற அர்பன் பேங்க் என்று சொல்லுகிற அளவுக்கு இருக்கிற வங்கிகள் எதுவாக இருந்தாலும் அதில் நாம் உறுப்பினராக இருக்கிறோம். நம்முடைய பங்கு தொகை அதில் இருக்கிறது, அரசுக்கு கொடுக்கிற பணமும் இருக்கிறது. ரெண்டும் சேர்ந்து தான் கூட்டுறவு அமைப்பு. ஆனால் அந்த அமைப்பை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம்கள் மாநிலம் முழுவதும் இன்று நடைபெற்றது. வாக்குச்சாவடிகளில் நடைபெற்ற இந்த முகாம்களில் பெயர் சேர்த்தல், நீக்குதல் மற்றும் முகவரி மாற்றம் போன்றவற்றை மேற்கொள்வதற்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. நாளையும் இத்தகைய முகாம்கள் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இதேபோல் வரும் 23 மற்றும் 24ஆம் தேதிகளிலும் சிறப்பு முகாம்கள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. 3ஆம் முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக 3 கோடி வீடுகள் கட்ட திட்டம்.
முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் மகளிர் தொழில் முனைவோர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் கடன் உச்சவரம்பு 20 லட்சம் ரூபாயாக உயர்வு. 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 2500 கோடி ரூபாய் சுடல் நிதி. லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் 11 லட்சம் பேருக்கு சான்றிதழ். சுற்றுலாத்துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள். மகளிர் வாங்கும் சொத்துகளுக்கு பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க மாநில அரசுகளுக்கு ஊக்கம். 7 லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், அடுத்த 24 மணி நேரத்தில் விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறினார். குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. கனமழையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்தில் விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் டெல்டா மாவட்டங்கள், காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை குமரி கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் தென் தமிழக கடலோர பகுதிகளிலும், கேரள கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு கர்நாடக கடலோர பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நாகையிலிருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு இயக்கப்பட்டு வந்த சிவகங்கை கப்பல் சேவை பருவநிலை காரணமாக அடுத்த மாதம் 18ஆம் தேதி வரை நிறுத்தப்பட்டுள்ளது. பின்னர் கப்பல் சேவையை மீண்டும் தொடங்குவது குறித்த அறிவிப்பை அதன் நிர்வாகம் வெளியிடும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இயற்கை காரணங்களால் நாகை துறைமுகத்திலிருந்து நாகை காங்கேசன் துறை துறைமுகத்திற்கு இயக்கப்பட்ட சிவகங்கை கப்பல் போக்குவரத்து சில நாட்களாக நிறுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பயணிகள் கப்பல் சேவை வருகிற 19ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி வரையில் இயற்கை காரணங்களால் நிறுத்தப்படுகிறது. அதற்கு பிறகு கப்பல் சேவை வழக்கம் போல தொடரும். நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ். மாவட்டச் செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சுமார் 71 கோடி ரூபாய் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் 19,994 பேர் பயனடைந்துள்ளதாகவும் மாநில அமைச்சர் திரு ஆர் காந்தி தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் கோவூர் ஊராட்சி அம்பாள் நகர் அங்கன்வாடி மையத்தில் பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்களை மாநில அமைச்சர் திரு தாமோ அன்பரசன் இன்று வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பட்டய கணக்காளர் தேர்வுக்கு பயிற்சி பெற விரும்பும் ஷெட்யூல்டு மற்றும் பழங்குடியின மாணவர்கள் தாட்கோ இணையதளத்தில் இம்மாத இறுதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என அம்மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாநகராட்சியில் 250க்கும் மேற்பட்ட தூய்மைப் பணியாளர்களுக்கு சமபந்தி விருந்து வழங்கும் நிகழ்ச்சியை மேயர் திரு தினேஷ்குமார் தொடங்கி வைத்தார். சேலம் மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், நீக்குதல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கோலப் போட்டிகள் நடத்தப்பட்டன. நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் அருகே மினி சரக்கு வாகனம் மீது லாரி மோதி ஏற்பட்ட விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர் சுவாமி கோவிலில் கார்த்திகை மாத முதல் நாளான இன்று 3 தீர்த்த குளங்களில் சிறப்பு தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். மும்பை சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆதில் கல்யாண்பூர் பிரஜ்வால் தேவ் இணை பட்டம் வென்றது. இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்த இணை 6-4, 4-6, 10-7 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ஆதித்யா கணேசன், இந்தியாவின் ஆரியன் ஷா இணையை வென்றது. பீகாரில் நடைபெற்ற ஆசிய சாம்பியன் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் சீனாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி நைஜீரியா, பிரேசில், கயானா நாடுகளுக்கு 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டுச் சென்றார். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய பால்வளத்துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் கேட்டுக் கொண்டுள்ளார். கூட்டுறவுத்துறை மூலம் பல்வேறு கடன் திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மும்பை சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆதில் கல்யாண்பூர் பிரஜ்வால் தேவ் இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.